வேற எந்த விதமான சமாதிகளும் இல்லை. அப்ப அந்த முக்கியமான நபர்களை வந்து அப்ப நிறைய பேர்ட்ட கேட்டிருந்தோம். அவங்களோட அம்மா, அவங்க வித்யாக்காட அம்மா அவங்க எல்லாம் தெங்குண்டு. இப்போ நிறைய பேர் சொன்னாங்க அவங்க விட்டுட்டு வன்னிக்கு போயிட்டாங்கண்டு, வன்னி வவுனியாவில் இருக்காங்கண்டு. அப்போ ஒரு சிலவங்க நாங்கள் இல்லை இங்கே இருக்காங்க, அங்கே இடத்தையும் அக்காவினுடைய சமாதியம் பார்க்கணுன்ட்டு தான் நாங்கள் வந்திருந்தோம். முக்கியமாக மகளும் வித்யா கல்வி நிலையம் என்று நிறைய இடங்கள் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இறுதியா அந்த வித்யாக்கா இருக்கக்கூடிய அந்த வீட்டையும் நாங்கள் வந்துட்டோம். இருக்கக்கூடிய கண்ணகை அம்பாள் ஆலயம், அதுக்கு பக்கத்திலே இங்க பாருங்க ஒரு கிணறு இருக்குது. இதுக்குள்ள அப்படியே வந்துட்டு போகணும். நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனு. MNFL எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இன்றைக்கு நாங்கள் இலங்கையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் வந்து புங்குடுதீவில் நின்று கொண்டிருக்கிறோம். புங்குடுதீவு என்று சொன்னாலே நிறைய பேருக்கு ஞாபகம் வருது வித்யாக்காவினுடைய ஒரு அகோரமான ஒரு கொலை தான். வித்யாக்காவு நடந்த ஒரு அநியாயம். அந்த வகையில் நாங்களும் இந்த இடத்த யாழ்ப்பாணத்துக்கு பயணம் வந்திருந்தோம். நிறைய முக்கியமான இடங்களுக்கெல்லாம் போயிருந்தோம். ஓகே, அக்காவினுடைய அந்த கொலை செய்யப்பட்ட இடத்தையும் அக்காவினுடைய சமாதியம் பார்க்கணுன்ட்டு தான் நாங்கள் வந்திருந்தோம். முக்கியமாக காரணம் அக்கா சமாதிக்கு வந்து முடிஞ்ச அந்த ஒரு ஆத்மா சாந்தியோடைய இறைவனை இடத்த போய் பிரார்த்திச்சுட்டு போகணுன்றதுக்காக வேண்டி. அப்போ ஒரு மணித்தியாலத்துக்கிட்ட நாங்கள் இந்த இடம் கேட்டு அலைஞ்சிருந்திருக்கோம். வீடியோ பார்க்கல உங்களுக்கு எப்படி தோணுது, எப்படி சொல்கிறேன்னு தெரியல. இடம் தெரியாமல் இந்த பக்கமாக வந்து மனித நடமாட்டங்களும் வந்து குறைவாக இருக்குது. எல்லாம் நடமாடுறாங்க, இருந்தாலும் சரியான மாதிரி குறைவு. கொஞ்சம் அந்த முன்னுக்கு டவுன் பக்கம் என்று சொல்லக்கூடிய புங்குடுதீவுக்குள்ள வரக்கூடிய அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஆக்கள் நடமாட்டம் இருக்குது. இதில் ஃபுல்லாக வந்து நடமாட்டங்கள் இல்லை. அங்கே நாங்கள் இடம் தெரியாமல் அந்த புங்குடுதீவு தொங்கல் வரைக்கும் அங்கே போயிட்டோம். கடற்கரை ஓரத்தில் அங்கே வரைக்கும் போயிட்டோம். அந்த ஒரு சில வீடியோ காட்சி எடுத்துருக்கோம். அதை வந்து நாங்கள் அட் பண்ணி கொள்வோம். நீங்கள் பாருங்கள் இந்த இன்ட்ரோடக்ஷன் முடிய. அப்போ அங்கே போயிட்டு ஒவ்வொரு ஆக்களை கேட்டு கடைசியாக வந்து இப்போ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அக்கா வந்து கொலை செய்யப்பட்ட அந்த இடத்து தான் இப்போ நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அக்காவுடைய சமாதி இப்போ இதுவரைக்கும் நாங்கள் பார்க்கல. இதுக்கு பிறகுதான் திரும்ப அடுத்த ஆக்கிட்ட கேட்டு போகணும். ஏன்னா ஒரு ஐயா வந்து சொன்னார், ஓகே இடத்த வந்து அந்த கொலை செஞ்ச இடம் வந்து, ஆனால் சமாதி எங்கே இருக்குன்னு கேட்டோம். அது வந்து தெரியான்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த வகையில் இந்த இடம் தான் உறுதிப்படுத்தப்பட்ட இடம். அதாவது இப்போ நாங்கள் 2-3 இடம் கேட்டோம். ஏன்னா சில நிலையங்களில் பொய்யான இடங்களையும் காட்டிட்டு போகலாம் அந்த வகையில். அப்புறம் இன்னொரு அண்ணா வந்தாங்க, அவங்ககிட்டையும் கேட்டோம். அவங்களும் இந்த இடத்தை சொன்னாங்க. ஆனால் அவங்கள்ட்டையும் கேட்டோம் சமாதி இடத்துல இருக்குன்ட்டு. அவங்க வந்து அவங்களும் தெரியான்னு சொல்லிட்டாங்க. சரி, இப்போ நாங்கள் அவரதை பார்க்க போகிறோம். இந்த பகுதியில் நம்ம வந்து பாருங்க, இந்த இடத்த சுற்றி வளைத்து ஃபுல்லாக வந்து காடுகள், அந்த பனை மரங்கள் இதெல்லாம் வந்து இருக்குது. ஆனால் ஆரம்பத்தில் வந்து அந்த இடத்துல வந்து வீடு ஒன்று இருந்து, இது வீடு இருந்து அப்புறம் அவங்க வந்து இந்த இடத்துல விட்டு எழும்பி போயிருக்காங்க. அந்த பக்கம் மாதிரி வீடு. ஆனால் அந்த காணி வந்து இப்போதைக்கு கொஞ்சம் வெளியாக்கி வச்சிருக்காங்க. நான் நினைக்கிறேன் திரும்பவும் அந்த பயிர்கள் செய்ய போகிறாங்களா இல்லை ஏதாவது இப்போ அவங்களுக்கு மேல் குடியேற போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் இந்த அக்காட இந்த கொலை நடந்த இடம் இந்த வழியால் போகணும். அதுக்கு பின்னுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இடத்துல நின்று காட்டுறேன் பாருங்க. இடத்துல இருந்து ஒரு 200 மீட்டர் தூரத்தில் வந்து வீடு இருக்குது. இப்போ ஆக்கள் வந்து குடியிருக்கக்கூடிய வீடு வந்து இருக்குது. இடத்துல இருந்து ஜூம் பண்ணி காட்டுக்குள்ள வந்து அந்த ஓடு சில டைம் தெரியக்கூடிய மாதிரி இருக்கும். 200 மீட்டர் 300 மீட்டர் தூரத்தில் வந்து வீடு இருக்குது. அப்போ ஓகே, நாங்கள் இந்த வழியால் அப்படியே போவோம். இப்போ என்னன்னு சொன்னா, இப்போ இந்த இடத்துல வந்து அக்கா வந்து கத்தி இருந்தாலும் என்ன அந்த கொலை நடக்குள்ள இறைஞ்சிருந்தாலும் ஹெல்ப் பண்ணுங்கன்ற ஏதோ ஒரு இதை வந்து சவுண்டை ஒளிப்பிருந்தாலும் என்னை பொறுத்த அளவில் அந்த சத்தம் வந்து கேட்டிருக்காது. ஏன்னு சொன்னா இப்போ கடற்கரை ஓரம்ன்றதால அந்த அதிகமான காத்து அடிக்கிற கூடிய மாதிரி இருக்கு. அந்த காத்து அடிக்கிற சத்தம், இந்த பனைமரங்களுடைய ஓலைகள், இந்த மரம் சாயிற சத்தங்கள், அந்த ஒலிகள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான சத்தம் மாதிரி இருக்குது. இப்போ வீடியோ இல்லைன்றாலே உங்களுக்கு விளங்கும், மைக்கில் விளங்குமென்னு நினைக்கிறேன். அவ்வளவு வேகமாக வந்து காத்து அடிச்சு கொண்டு இருக்குது. இந்த இருக்குது, இதுக்குள்ள அப்படியே வந்துட்டு போகணும். இந்த உடைஞ்ச வீடு, அந்த பால் உடைஞ்ச வீடு மாதிரி இது இந்த இடத்துல வந்து இந்த உடைஞ்சிருக்குது இந்த வீடு. இப்போ இந்த ஐயாவங்கிட்ட கேட்ட இடத்த சொன்னவங்க இந்த இடம். அப்போ எங்களுக்கு வந்து இடம் சரியா, அந்த கொலை செய்யப்பட்ட இடம் சரியான ஸ்பாட் இடம் வந்து தெரியாமல் இருக்கு. ஏன்னு சொன்னால் இந்த ஏரியானுக்குள்ள இப்போ இந்த பனைமரம் நிற்கி பாருங்க. இந்த பனைமரம் நிற்கிது, பூவரச மரம் நிற்கிது.
அப்படி இன்னும் ஒரு மரம் நிக்குது. என்ன மரம் இருக்கு? அலரி மரம். இந்த அலரி போகுது. அலரி மரங்கள் நிக்குது. அப்ப இந்த மரத்து அடியிலையா இல்ல இந்த வீட்டுக்குள்ளேயான்றது தெரியும். ஆனா இந்த வீட்டுக்குள்ளே எல்லாம் வந்து இருந்து அந்த வித்தியாசனுடைய அந்த பொருட்களை எல்லாம் வந்து அந்த டைம்ல எடுத்தவங்க. இந்த இந்த இடத்துல பாருங்க. இந்த இடத்துல வந்து அந்த மரம் செடி கொடிகள் எல்லாம் வந்து இந்த இப்ப வளர்ந்துட்டு இந்த இடத்துல தான் அந்த கொடூரமான கொலை வந்து நடந்தது. இது கொஞ்சம் வெளியாகும். நம்ம வெட்டையில நின்று இடத்தை உங்களை வடிவா காட்டுறோம். அதுக்கு பக்கத்திலே இங்க பாருங்க ஒரு கிணறு மாதிரி ஒன்று இருக்குது. அதுவும் ஒரு பாலடைஞ்ச கிணறு. இது ஆரம்பத்துல வந்து இந்த இடத்த வந்து ஆக்கள் வந்து இருந்திருக்காங்க. இந்த இருக்குது தண்ணி நிக்கி பாருங்க. இவ்வளவு தண்ணி நிக்கண்டு பெரிய ஒரு கிணறு. இந்த கிணத்துக்கு பக்கத்துல அந்த பக்கமா அந்த வீடு, அந்த பாலடைஞ்ச வீடு, அதுக்கு இடையில வந்து இந்த மரம் இருக்குது. இந்த மரம் இருக்கிற ஏரியாவும் இந்த வீடு இதான் இடம். இந்த இடத்த வந்து நிக்கக்குள்ள வந்து எங்களுக்கே அந்த ஆண்கள் ஆதிக்கிற எங்களுக்கு வந்து ஒரு மன பதட்டமும் இந்த பயமும் கொடுக்குது. இடத்த வந்து இப்ப இன்னைக்கு ஒரு பதட்டம் அறிக்குது. இந்த மரமும் வந்து பாத்தீங்கன்னா பூவரச மரம் வந்து இந்த நாள்ல வந்து வைக்கப்பட்ட மரம் இல்லை. பெரிய மரங்கள் இந்த அதில் அடியை பாருங்க. இந்த அந்த பூவரச எண்ணக்குள்ள டக்குன்னு இடைஞ்சி வராது. பெரிய அடி அது. அதோட இந்த பக்கமா ஒரு மலசில கூட கொஞ்சம் உடைக்கப்பட்டிருக்கு. உடைக்கப்பட்டு பாலடைஞ்சு கிடக்கு. இந்த ஏரியா வந்து ஃபுல்லா பாலடைஞ்சிருக்கு. இந்த இந்த பக்கமாக இந்த அவங்களோட அந்த காணியில வந்து கொஞ்சம் துப்புரவு செஞ்சிருக்காங்க. அதாவது இந்த வித்யா கடை கொலை நடந்தது இந்த பக்கமாக, அந்த பக்கம் கொஞ்சம் பற்ற மாதிரி இருக்குது. இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த காணிக்காரங்க நினைக்கிறேன் இப்போ வந்து அதை வந்து துப்புரவு செய்து இதாக இருக்குது. இந்த இடத்துல வந்து நிற்கக்குள்ளே ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா இடத்திலிருந்து பாருங்க. இடத்திலிருந்து பார்க்கக்குள்ள விளங்கும் இந்த இடம் எப்படி இருக்கேன். இந்த பக்கம் நின்று அப்படி காட்டுங்க. இப்படி நின்று இப்படி அந்த இடத்துல இந்த இடத்துல நடந்தது. சரி, ஓகே. அப்ப நாங்கள் இந்த இடத்துல இருந்து வித்யா அக்காவினுடைய அந்த சமாதி அந்த இடத்துக்கு அப்படியே போயிட்டு இந்த இடத்துல வந்து நாங்கள் எங்களை முடிஞ்ச அந்த ஆத்மா சாந்தியோட வந்து இறைவனை பிரார்த்திச்சுட்டு அந்த இடத்தையும் காட்டிட்டு இந்த வீடியோ அப்படியே முடிச்சு கொள்கின்றோம். அப்படியே போவோம். தம்பியாக இருந்த இடது கடை நிப்பாட்டு காப்போம். காட்டு பாப்போம். தம்பி வணக்கம். என்னன்னு சொன்ன இந்த வித்யா கடை வீடு எப்படி தெரியுமா? தெரியும். அப்படியே நேர போனீங்களா ஸ்கூல் ஒன்று வரும். உங்களுடைய மகாத்திரம் சொல்லு. அதுல இந்தியாவில் ஒரு ரோட் போகுது, இந்தியாவில் ஒரு ரோட் போகுது. ரோட்டால் அப்படியே போனீங்கன்னா இந்த பக்கத்து ரோட்டால் அப்படி போகணும். ஸ்கூலுக்கு இந்த பக்கத்து ரோட்டால போய் அப்படி நேரம் ஒரு ஆல்ரெடி சந்தின்னு ஒரு சந்தியம் போயிடும். அந்த சந்தியில் அப்படி நேர ரோட்டால போய் அப்படி நேர போனீங்கன்னா அதுக்குள்ள வரும். மற்ற அந்த அக்கா வந்து கொலை செய்யப்பட்ட இடம் தெரியுமா? அதுவும் அந்த அவரை வீட்டு கொஞ்சம் முன்னு வைத்தார். வீட்டு பக்கத்துலேயே தான். இல்லை, வீட்டு பக்கத்துல எல்லாரும் கொஞ்சம் திரும்ப பயணம் முன்னு. அந்த அக்கா வந்து இப்ப அக்கா கடைசி அந்த சமாதியை எடுத்துருக்கு தெரியுமா? அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கும். அந்த கழுத்தடியில எந்த ஒரு கொஞ்சம் நம்ம அது நேர போகணும். இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி டோட்டல் நேர போயிருக்க ஹாஸ்பிட்டல் உண்டு. ஹாஸ்பிட்டாலிட்டியால போயிருக்க பின்பக்கம் ஹாஸ்பிட்டலுக்கு பின்பக்கத்தால ஒரு நேர கேம்ப் இருக்கு. அது பக்கத்துல இருக்கு சமாதி. சரி, சரி, ஓகே. நன்றி அந்த தம்பி. ஓகே. இப்போ இந்த நொங்கெல்லாம் வந்து எவ்வளவு கொடுக்கீங்க? 150 ரூபா. விளையாணி நாங்க இப்ப குடிச்சிட்டோம். அவடது எங்களால குடிக்க இயலாது. பாரு வச்சு திரும்ப போயிட்டு வரக்குள்ள வருவான். உங்களுடைய மகாவித்யாலயம். இந்த மகாவித்யாலயத்துல அக்கா வந்து படிச்சவங்க. இந்த மகாவித்யாலயமா தான் இருக்கு இதானே?
இது புங்குடுதீவு பிரதேச வைத்தியசாலை. அவடத்துல கேட்டுருக்கலாம். இது வந்து புங்குடுதீவில் இருக்கக்கூடிய கண்ணகை அம்பாள் ஆலயம். பிரம்மாண்ட ஆலயம் தான். கடற்கரை பாருங்க, அந்த வித்தியாக்கடை வீட்டை போற வழியில வந்து இருக்கிற மைதானத்தை பாருங்க, இப்படி அந்த புட்கள் எல்லாம் பிடிச்சி போய் எப்படி இருக்குது. இறுதியா அந்த வித்தியாக்கா இருக்கக்கூடிய அந்த வீட்டை நாங்க வந்துட்டோம். இந்த வீடு வந்து, அதாவது வீடு இருக்கிற அந்த இடத்தை பாருங்க. முதலாவது இந்த பக்கத்தை எல்லாமே வந்து ஆரம்பத்துல இருந்து வீடு எல்லாம் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த இருக்கிற வீடுகள் இப்படிலாம் வந்து ஆட்கள் இல்லை. இந்த இதெல்லாம் வந்து பாலடைஞ்சு கிடக்கு. இந்த பக்கமாக இந்த பனைமரங்கள்லாம் பாருங்க, விட்டிய விட்டிய பனைமரங்கள். அதே மாதிரி இந்த வளவு கோயிலில் பார்த்தீங்கன்னா இந்த மதில் புல்லாக கட்டிக்காங்க. இதுக்குள்ளே எல்லாம் இருந்து ஆட்கள் போயிட்டாங்க. இந்த இதுக்குள்ளே எல்லாம் வந்து ஒருத்தருமே இல்லை. அந்த பக்கமாகத்தான் ஒரு வீடு இருக்குது, ஓடு போட்ட வீடு. அதுலேயும் வந்து ஆட்கள் இல்லை. இந்த பகுதியில் ஏராளமான வீடுகளில் வந்து அவங்க வந்து வீடுகள் எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க, வேற இடத்த குடி வந்துட்டாங்க. ஆனால் கொஞ்சம் பேர் இருக்காங்க. இந்த வீட்லேயே பாருங்க, ஒருத்தருமே இல்லை. இந்த பூட்டு போட்டுருக்குது, பூட்டு எல்லாம் வந்து கலர் பிடிச்சா அப்படி யாருமே இல்லை, உள்ள யாருமே இல்லை. இப்போ வித்தியா கடை வீடு இந்த விடத்திலிருந்து நம்ம பார்த்தோம்னு சொன்னா அந்த ஓடு போட்ட வீடு அதான் வித்தியா கடை வீடு. வித்தியா கடை வீட்டை போறதுக்கான அந்த வழி வந்து இந்த இருக்குது. இந்த இருக்குது. இந்த இருக்குது. இதில் அப்படியே போகணும்னு சொன்னா வித்தியா கடை வீடு இந்த உள்ள அப்படியே ஒழுங்கமா இருக்குது. அதில் போயிட்டு அதில் உள்ள ஒரு கேட்டு இருக்குது. இந்த கேட்டை திறந்துட்டு போகலாம். அவங்க உள்ள நிற்காங்க. அப்போ அவங்கள்ட்ட போய் நாங்கள் ஒன்றுமே வந்து பேசலை, அப்படி சொல்கிறேன்னு தெரியல. அப்போ அந்த வகையில் நாங்கள் இப்போ இந்த இடத்துல இருந்து அக்காவுடைய சமாதியை இன்னொரு இடத்த போகணும். அவங்களுடைய அந்த அதாவது கண்ணையம்மன் கோயில் இருக்கிற இடத்த இருக்காம வேண்டி இப்போ மீண்டும் ஒரு தம்பி வந்து வழிகாட்டி எங்களுக்கு போகிறார். அந்த வகையில் நிறைய பேர்ட்ட கேட்டிருந்தோம். அவங்களோட அம்மா, அவங்க வித்தியா கடை அம்மா அவங்க எல்லாம் தெங்குண்டு. இப்போ நிறைய பேர் சொன்னாங்க அவங்க விட்டுட்டு வன்னிக்கு போயிட்டாங்கண்டு, வண்டி வவுனியாவில் இருக்காங்கண்டு. அப்போ ஒரு சிலவங்க நாங்கள் இல்லை இங்கேயும் இருக்காங்க, அங்கேயும் இருக்கிற இங்கேயும் இருக்கிற வந்து போவாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ நிற்காங்களா இல்லைன்றது கூட தெரியல. ஆனால் பூட்டல்ல அவங்க அநேகமாக வந்து உள்ளே நிற்பாங்க. அப்போ நாங்கள் உள்ளே போகலை. அப்போ போக போகிறோம் இந்த இடத்துல இருந்து. அப்போ அவங்களுக்கு தெரியப்படுத்தணுன்றதுக்காக வேண்டி தான் இருந்தோம். அப்போ அவங்க இங்கேயும் வந்து நிற்காங்க, வவுனியாவிலையும் வந்து நிற்காங்க. சரி, ஓகே. என்னதான் இருந்தாலும் எப்படி பேசுகிற ஒரு தாய்க்கு வந்து தாங்க முடியாத, தாய் தகப்பனுக்கு சகோதரர்களுக்கு சொந்த பந்தங்களுக்கு தாங்க முடியாத ஒரு இழப்பது. வித்தியாக்கா வந்து அவங்களோட குடும்ப ஒரு மகள் மட்டும் இல்லை, ஏராளமான எல்லாருக்குமே வந்து ஒரு மகளும். வித்தியா கல்வி நிலையம் வந்து நிறைய இடங்கள்ல வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. நான் இந்த இடத்த வரக்குள்ள இல்லாம வந்து பார்த்தோன்னா புங்குடுதீவுக்குள்ள இல்லாம வந்து நிறைய கல்வி நிலையங்கள் இருக்குது. இருந்தாலும் வித்தியாக்கட கல்வி நிலையம் என்று அந்த பேர்ல வந்து குறைவா இருக்குது. ஆனா எங்கட மட்டக்களப்பு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்லதானே வந்து நிறைய வித்தியா கல்வி நிலையம் வந்து கல்வி நிலையங்கள் ஆரம்பிக்கப்பட்டு அந்த படிப்பு எல்லாம் வந்து நடந்து கொண்டு இருக்குது. இப்போ இந்த வீடியோ வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்க உறவுகளும் பார்ப்பீங்க. யாழ்ப்பாணத்துல ஒரு சில இடத்துல வந்து இருந்தது. ஆனால் மட்டக்களப்போட ஒப்படக்குள்ள வந்து அந்த வித்தியா கல்வி நிலையம் வந்து ஆரம்பிக்கப்பட்டது இல்லை. அதாவது 2015 பிறகு அக்காவினுடைய அந்த இழப்பை தாங்க முடியாது ஒரு வித்தியாக்கால ஒரு நினைவாக வந்து வித்தியா கல்வி நிலையம் வந்து நிறைய இடத்துல ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ அந்த வகையில் நிறைய இலவச கல்வி அதனூடாக எல்லாம் வழங்கப்பட்டு கொண்டிருக்குது. அப்போ ஓகே, இந்த இடத்துல இருந்து மாணவர்களுக்கு எந்த அளவிலான உதவிகளை வழங்க முடியுமோ அந்த அளவிலான உதவிகளை வழங்க. ஓகே, நாங்கள் அந்த இடத்த அக்காவினுடைய அந்த இருக்கக்கூடிய இடத்தை போயிட்டு அப்படியே முடிச்சு கொள்கின்றோம். இப்போ நாங்கள் வித்தியாக்கடை வீட்டை இருந்து இந்த சமாதியை தேடி போய்கொண்டிருக்கோம். வந்து பீச், அதாவது கடற்கரை ஓரமாக போய்கொண்டிருக்குது. கண்ணை அம்மா அந்த ஆலயத்துக்கு பக்கத்தில் அந்த சமாதி இருக்குன்னு சொன்னாங்க. அந்த இடத்துல
வழியா எப்படி இருக்குன்னு நிறைய பனை மரங்களும் ஆட்கள் நடமாட்டமே இல்லை, வீடுகள்லாம் வந்து குறைவாக இருக்கு. எம்எல் ஆலயத்துக்கிட்ட வந்துட்டு நாங்க ஓகே. இந்த இடத்துல வந்து கிளீனிங் கடை வச்சிருந்த அக்கா வந்து கேட்டு தந்தாங்க. கண்ணையம்பல் ஆலயத்துக்கு முன்னால போய் கொண்டிருக்கோம். கடற்கரை ஓரமாக வந்து இந்த சமாதி சமாதி இருக்கு. இந்த கண்ணையம்பாள் ஆலயத்துக்கு முன்னாலே போகக்கூடிய இந்த ரோட்டில் அப்படியே போன மாட்டா. சரி, பக்கத்துலயே வந்து இருக்குது. நீங்க அப்படி பார்க்க வரணும், அக்காவோட ஒரு இறுதி அந்த சமாதிக்கு வந்து நீங்க அஞ்சலி செலுத்தணும்னு சொன்னா புங்குடுதீவு கண்ணையம்பாள் ஆலயம் எதுன்னு கேளுங்க, ஈஸியா காட்டுவாங்க. அந்த கண்ணையம்பாள் ஆலயத்துக்கு முன்னால போற வழி. இந்த இடத்துல வந்து இந்த 3 சமாதி சிறுவாபம். அப்படியே வந்து இந்த கட்டடங்கள் இருக்குது பாருங்க. இதுக்கு பக்கத்தில் அப்படி முன்னுக்கு அப்படியே போகணும். இந்த வளைவுல தான் இருக்குன்னு சொன்னவங்க காணல். அப்படியே கடற்கரை ஓரமா தான் இருக்குன்னு சொன்னா. இந்த இருக்கு. சரி, ஓகே. நாங்கள் வந்து இறுதியாக வந்து சேர்ந்துட்டோம் வித்யாகானுடைய அந்த சமாதி இருக்கக்கூடிய இடத்திற்கு. கண்ணையம்பாள் ஆலயத்துக்கு முன்னால் வரக்கூடிய வீதியில் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த கட்டடங்கள் இருக்குது. இந்த கட்டடத்து பக்கத்துலேயே வந்து இதில் வந்து 3 சமாதி இருக்குது. இந்த 3 சமாதியில் நடுவில் வைக்கிறது வித்யாகாவுடைய சமாதி. இதில் வந்து அதை போட்டிருக்குது. இது வந்து பேரும் அடிச்சு இருக்குது. அப்போ நீங்கள் வந்தீங்கன்னாலே தெரியும். சிவலோகநாதன் வித்யா, பிறப்பு வந்து 1996 11ஆம் மாதம் 21ஆம் தேதி, இறப்பு 2015 5ஆம் மாதம் 13ஆம் தேதி இறப்பு நடந்தது. 2015ஆம் ஆண்டு. இதில் நினைக்க கொள்ள அவ்வளோ ஒரு இதாக இருக்குது. ஓகே, இந்த இடத்த கொஞ்சம் துப்புரவு செய்துட்டு நாங்கள் இந்த அஞ்சலியை செலுத்திட்டு அப்போ போகிறோம்.
சரி, ஓகே உறவுகளே, இந்த வித்யாகாரனுடைய சமாதி வந்து இந்த இதுதான். நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நேரடியாக வந்து நிற்கக்குள்ள எங்களுக்கு ஒரு சரியான மாதிரி ஒரு கவலையாக இருக்குது. எப்படி வார்த்தைகளை சொல்கிறேன்னு தெரியல. அதோட என்ன சொன்னால், இந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா புங்குடுதீவில் வந்து இந்த சவக்காலைன்றது தெரியும். சவக்காலைன்றது வேறு இடங்கள் எல்லா இடங்களும் இருக்கும். அதே மாதிரி இந்த சவக்காலை வந்து வேறு இடங்கள் இருக்குது இந்த புங்குடுதீவில். இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான நபர்களுக்கு நினைக்கிறேன். அவங்க அந்த சமாதியை வந்து அவரோட வந்து அப்படியே வச்சிருக்காங்க. என்னன்னு சொன்னால், இந்த இடத்துல வந்து 3 பேருக்குரிய சமாதி தான் இருக்குது. வேறு எந்த விதமான சமாதிகளும் இல்லை. அப்போ அந்த முக்கியமான நபர்களை வந்து அவரோடத்தை வந்து காட்டிருக்காங்க. அப்போ ஓகே, அப்போ இந்த இடத்த வந்து வர கிடைச்ச பிரபஞ்சத்துக்கு நன்றி. நிறைய பேர் வந்து இந்த இடத்துல வந்து இந்த மெழுகுவர்த்தி ஏற்றி இந்த கிட்ட வந்து பார்க்கக்குள்ளவங்களுக்கு இந்த மேலே நம்ம வந்து மெழுகுவர்த்தி ஏற்றிருக்காங்க. இந்த மெழுகுவர்த்தி எல்லாம் வந்து ஏற்றி இந்த இடத்த வந்து அஞ்சலி செலுத்திட்டு போகிறத வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. கண்டிப்பாக வர கிடைச்சவங்க வந்து கண்டிப்பாக நீங்களும் வந்து அக்காவுக்கான அந்த அஞ்சலி செலுத்துங்க. ஆத்மா சாந்தி அடையும் நல்லபடியாக உண்டு. சரி, ஓகே, நாங்கள் இந்த வீடியோவோட முடிச்சு கொள்கின்றோம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கின்றோம். நல்லபடியாக என்ன பொறுத்தவரையில் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களுக்கு வந்து தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டு அவங்களுக்கான தண்டனை வந்து நிறைவேற்றப்பட்டது. அதில் ஒரு கொலையாளி வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான சூத்திரதாரி சுவிஷ்குமார் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு நபர் வந்து தற்கொலை செய்து கொண்டால் சிறைச்சாலையை வைத்து அந்த தூக்கிலிட்டு. அது உண்மையிலே வந்து இப்படியான சம்பவங்கள் வந்து இது இனி எந்த விதமான காலங்கள்லையும் இனிமேல் நடக்கக்கூடாது. இது ஒரு கடைசி ஒரு கொலையாக இருக்கணும். வித்யாக்காவுக்கு நடந்தது